ஒரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இருந்து நான் இப்ப யோசிக்கிறேன்னா, நான் எங்க தப்பு பண்ணிட்டேனோ அத திருத்திக்கணும்னு பார்த்தோம்னா, மேபி சஞ்சு சாம்சன் வந்து ஒரு நல்ல டீல். ஆனா ஒரு சிஎஸ்கே எமோஷன்ஸ்லருந்து பார்த்தா, ஜட்டு வந்து நமக்காக எவ்வளவோ 12 வருஷம் சிஎஸ்கேக்காக ஆடியிருக்காரு. 2023யோட ஃபைனல்ஸ் அந்த 1 பால் 4 ரன்ஸ், வின்னிங் ரன்ஸ் அந்த இதெல்லாமே பார்க்கும்போது, அவர் வந்து போக வேணான்னு தான் தோணுது. ஆனா என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் இத பத்தி கேட்டா, ஜட்டுவ குடுத்தது இப்ப நான் வந்து ஒரு மேனேஜ்மென்ட்ல இருக்கேன். கன்சிடரிங் போத் ஃபேன்ஸ் அண்ட் என்னோட தாட்ட சொல்லிடுறேன். அப்புறம் நீ உன்னோட இத சொல்லு. போத் மேனேஜ்மென்ட் அண்ட் இதுலருந்து கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஜட்டுவ வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா, ஜட்டு வந்து ஒரு ஒரு ப்ராபபிள் 11ல வந்து ஒரு ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ஸ்டில் அவருக்கு 2 வருஷம் தாராளமா மேபி ஒரு 2 சீசன் வந்து அவர் தாராளமா ஆடலாம். இந்த சீசன் அண்ட் நெக்ஸ்ட் சீசன். அண்ட் அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ அஸ்வின வந்து நம்ம வந்து அஸ்வினுக்கு வந்து நான் டெஃபினட்டா அவர் ஆடவே முடியாது. ஏன்னா, அவர் ஸ்பின்னர் மட்டும் தான். ஸ்பின்னுமே அவரு வெறும் ஃபிங்கர் ஸ்பின் மட்டும் தான் அவரால பண்ண முடியும். ஃபீல்டிங்லயும் பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்ல. பேட்டிங்லயும் ஒண்ணும் இல்ல. சோ அதனால வந்து அவர் ஆடவே முடியாது. பட் ஜடேஜாவ வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஹி கேன் கான்ட்ரிபியூட் ஆன் பேட், ஹி கேன் கான்ட்ரிபியூட் ஆன் பால். ஃபீல்ட்லயுமே அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. டெசிஷன் எல்லாத்துலயுமே அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஸோ மேபி அதனால அந்த ஒரு ரீசன்னால வந்து மேபி மத்த பிளேயர்ஸ்க்கு ஒரு வயசான ஒரு டெசிஷன் எடுத்து லோக்கல் டேலண்ட் அத வச்சே நான் இது பண்ணுவேன். அவ்வளோ அக்ரெசிவா ஜடேஜாவெல்லாம் குடுத்து நான் பண்ண மாட்டேன். மேபி பத்திரானா பிளஸ் சாம் கரன் அந்த மாரி வேணா நான் வந்து நூல் போட்டு பார்ப்பேனே தவிர, ஏன்னா நேத்தன் எல்லிஸ் ஆல்ரெடி இருக்காரு. அதனால பத்திரானா வந்து எனக்கு